ரகசியம். हाँ पता है भैया is meditating now. No not possible at all. I'll ask him to give you a call. Yeah but no यार अरे जानता है क्या विनोद भैया मासी அந்த அன்புகர் சிகரெட் மாட்டிட்டா ஏன் கத்துற चुप भैया ध्यानத்துல இருக்காரு வைத்தியமா மாசி அன்புகர் சிகரெட் மாட்டிட்டா மாஸ்க்கு என்னாச்சு ஓவரா தண்ணி அடிச்சு அவன் வீட்டுக்கு போய் கண்ணா பின்னா திட்டான் அவங்க ஆளுங்க போட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அவன் பெரிய டேஞ்சர்ல மாட்டியிருக்கான் சீக்கிரம் போய் காப்பாத்தல அவன் வந்து சாவடிச்சிருவாங்க பையா ஏய் இது நான் எதிர்பார்த்ததுதான் மாசி எல்லா விஷயத்திலும் ஓவரா போயிட்டு இருக்கான் He deserves it, man. He deserves it. Let him learn the hard lesson. Only then he'll realize. என்ன சொல்றீங்க பையா ஏன் அப்படி பேசுறீங்க மாசி நம்ம ஆளு சீக்கிரம் போல சாவடிச்சிருவானுங்க ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஏய் ஏன் கத்துற அவனை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணா கூட ஒரு முட்டாள் நம்ம குரூப்பை விட்டு ஒழிஞ்சான்னு சந்தோஷப்பட்டுங்க அப்படியே இருந்தா மட்டும் என்ன வேற ஏதாச்சும் பெரிய தலைவலியில மாட்டி விடுவான் தலைவலி அதிகமாகும் தலைவலி விட்டுதா சந்தோஷமா போ மாசி மாசி சாவடிச்சிருவானுங்க भैया 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 मासी विनोद मासी विनोद क्या कर रहे हो मासी अनबकर से माटिकिटा भैया भैया पोड़ा मरेया மாசிக்கு என்னாச்சு மாசி ஓவரா தண்ணி அடிச்சு அந்த அன்புகரச வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணிட்டான் அவன் அடியாளுக்கு வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் we have to save him பையா அவனை சாவடிச்சிருவானுங்க மாசி பிரச்சனை பண்ணதுக்கு நான் ஒரு காரணம் பையா தண்ணி அடிச்சிருக்கும் போது நான் தான் ஓவர கிண்டல் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டியா இருக்கு பையா we have to save him பையா साले पिस्टल लेके आओ கிளம்பு भैया what's all this நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை கதிர் நீ எதுவும் பேச வேண்டாம் மாசி மேல இருக்க கோவத்துல நீ இப்படி பேசுற நீ பில்குல் கலத் है நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுது கதிர் நமக்குன்னு ஒரு ரூல் இருக்கு
மீறக்கூடாதுதான். என்னை பொறுத்த மட்டும் சில நேரங்கள்ல அதை பிரேக் பண்ண வேண்டியிருக்கும். ஒருத்தன் வாழறதுக்கும் காரணம் வேணும், சாகிறதுக்கும் காரணம் வேணும். அர்த்தம் இல்லாம எந்த உயிரும் போகக்கூடாது. மாசி ஓ பாகலை ஜோக்கரே, அவன் நம்மள நம்பி வந்திருக்கான், என்ன நம்பி வந்திருக்கான். கதிர், நீ வரியா இல்லையா? நான் போறேன். என் கண்ணெடு. भैया जल्दी लेके आओ. சரி भैया. சேட்டு, நம்ம பாம்பே தாதா பாஞ்சா புலி பதுங்கினா கரடின்னு பயமுத்துன அவன் கையால பத்தியா பட்டா பட்டி ட்ரௌசர் போட்டு பக்கா பிச்சைக்கார மாதிரி இருக்கான் பாரு. மறுபடியும் சொல்றேன், வேண்டாம் அன்பு, வம்பு வெளிக்கு வாங்காத. வட்டிக்கு வாங்கிக்கிட்டுமா? இவனை கொளுத்தி இவன் சாம்பலை கரைச்சா கூட எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏய், அவன் தூக்கி உட்கார வைக்கடா. ஏய் தூக்குடா. அப்படியே உட்காரு. டேய், எழுந்துடுற. கேட்ல நின்றுட்டு என்ன சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்த, எங்க இப்ப விடு பாப்போம். டேய், என்ன பாடுறா. டேய், என்ன பாடுறா. என்னமோ பண்றேன்னு சொன்ன, பண்றா இப்போ. டேய், கண்ணு முழிச்சு பாடுறா. என்ன பாடுறாங்கல்ல, இப்ப நீ கண்ணு முழிச்சு என்ன பார்க்கல, இங்கே மிதிச்ச விட சாவச்சு. அண்ணே, அவனை விடுங்கண்ணே, அவன் செத்த பாம்புனே, அவனை போய் அடிச்சுக்கிட்டு. ஆமாண்டா, நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். போதையில் அவனை அடிச்சா வலியும் தெரியாது, அடிச்சது யாருன்னு தெரியாது. என் ஏரியால வந்து தண்ணி அடிச்சுட்டு என் வீட்டு முன்னாடியே கலட்டா பண்றான். இனிமே வாழ்க்கையில இவன் எவனுமே பேர் சொல்லி கூப்பிட கூடாதான். டேய், தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. தெளிய வச்சு தான் அடிக்கணும். அண்ணா இந்தாங்கண்ணா. டேய், எழுந்துடுறா. டேய், அண்ணா, டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. இந்தாங்கண்ணா. ஏய், ஏதோ பேசுனி, அதை இப்ப பேசு. என்ன பார்த்து பேசுறா? எங்க வந்து யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது.
आजाओ आजाओ ए कोने भाई कोने वो ए मासेंगड़ा मासेंगे आइले ये छोड़ दो मैं लाए அவளை போடுன कुत्ते कमीने எடுத்துச்சா சாவடிச்சிருவேன். சாவ பார்த்திருக்கியா? பார்த்தேன்னு வச்சுக்க, உனக்கு பயம் போயிடும். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும். 12 வயசுல என் சாவை நான் பார்த்துட்டேன். அடுத்த நிமிஷம் அவன் கண்ணில் பயத்தை நான் பார்த்தேன். 12 வயசுல ஆரம்பிச்சது கணக்கு கூட வச்சுக்கல. நீ சாவை பார்க்க ஆசைப்படுறியா? ஒரு வினாடி மாறி இப்ப நீ உன் மரணத்தை பார்க்கறியா? அதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் போதும்டா. ஆனா உன்னை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு புல்லட் தான் எனக்கு வேஸ்ட் ஆகும். உன்ன மாதிரி அவசர புத்திக்காரனுக்கு எதுவுமே கிடைக்காது. உன் அப்பா கொடுத்த இனிஷியலையும் சொத்தையும் உங்ககிட்ட எடுத்துட்டா நீ யாரு? இந்த கும்பகோணத்துல நாய் கூட சீண்டாது. அவசரப்பட்டு தாண்டா எல்லாத்தையும் கெடுத்த. அவசரம் திருட்டு தனத்துக்கு உதவாதுடா. உன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அன்பு, உன்னை சுத்தி 4 பேர் தான். ஆனா எனக்கு நீ மட்டும்தான் பலசாலின்னு நினைச்சா நீ தோத்துருவ. எதிரியையும் ஒரு பலசாலின்னு நீ நினைக்கணும். அதான் புத்திசாலித்தனம். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கும்பகோணமும் அதை சுத்தி இருக்கிற 4 ஊரும் தான். ஆனா நான் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லயும் ஆளை வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், என்கிட்ட வேண்டாம், மோதாத. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். என்னோட பயோடேட்டாவை சேட்டுக்கிட்ட கேளு, சொல்லுவான். அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண கும்பகோணம் முழுக்க உன் போட்டோ ஒட்டின போஸ்டர் ஒட்ட வேண்டியிருக்கும். சம்ஜே? मासी को नीचे लेके आओ. विनोद தூக்கு. வா மாசி வா. அப்பவே காளி பாய் பத்தி சொன்னேன், நீ தான் கேட்கல. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. அப்பா அப்பா அப்பா
அப்பா அப்பா நம சிவாய சிவாய நமோ. குழந்தாய், கவலை வேண்டாம். உனது தந்தை சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நன்றாகத்தான் இருக்கிறார். இந்த பேரண்டத்தை காத்து நிற்கும் ஈஸ்வரன் உன் தந்தையையும் காத்திடுவார். கவலை வேண்டாம், நிம்மதியாக உறங்கு. உன் தந்தை மிகவும் நல்லவர். ஈஸ்வரனிடம் தீராத அன்பும் பக்தியும் கொண்டவர். ஆனால் கடந்த பிறவியில் செய்த கர்ம பாவ பலன்கள் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அனுபவித்தாக வேண்டிய விதி. இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. அந்த வகையில் போன பிறவியில் செய்த பாவத்தின் பலன்தான் உன் தந்தை இப்போது தண்டனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கவலை வேண்டாம், நல்ல வேளை நெருங்கி வருகிறது. தீயவர்களை அழிக்க ஈஸ்வரன் வருவார். காணாமல் போன உன் தந்தை மீண்டும் வருவார். அன்பை தருவார். உன் குடும்பம் இனிமேல் நன்றாக இருக்கும். கவலை வேண்டாம், நிம்மதியாக உறங்கு. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. அன்பு போனவர் என்னாச்சு? டென்ஷன்ல சாப்பிட முடியலையா? செல்போன் வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. எங்கே நீ மாட்டி போயனு பயந்துட்டேயா? நான் அன்பு, நான் கேட்டுருக்கேன், நீ பதில் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் வாய முடிச்சு சுமாரியா? இவன் அங்க பயங்கர டென்ஷன் பண்ணி விட்டா, இங்க வந்தா நீ வேற. அது விடு, என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குற? ஆபீசரின் கேள்வி கேட்டா தெளிவா பதில் சொல்ல வேண்டியதானே? திருட மாதிரி திரு முழிச்சு நிக்கிற. கஷ்டப்பட்ட அக்கௌண்ட் நோட்ல பக்கத்தை கிழிச்சது தெரியாம ஒட்டி வச்சிருந்தேன். மகாதேவா அந்த நோட்டை பார்த்து இதுதான் அந்த நோட்டான்னு கேட்டா அப்பவும் திருன்னு என்ன பாக்குறான்? என்னப்பா இதெல்லாம்? அப்புறம் என்ன ஆச்சு அன்பு? குருக்கள் காணாம போனதை பத்தி அவன் பேசுறப்போ தேவையில்லாம என்ன பார்த்து நிக்கிறான் சைடு. மகாதேவன் மட்டும் அதை பார்த்து இருந்தாலும் வச்சுக்கா, என் மேல சந்தேகம் இன்னும் அதிகமா இருக்கும். அது விடு அன்பு, போன காரியம் என்ன ஆச்சு? இப்போதைக்கு எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சிருக்கேன். கமிட்டி மெம்பர்ஸ் எனக்கு சப்போர்ட்டா இருந்ததால ப்ராப்ளம் பெருசாகாம இருந்தது. என் மேல அவனுக்கு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கவுண்ட்ஸ் நோட் எல்லாம் சென்னைக்கு எடுத்துக்கிட்டு போறாங்களாம். அதை பார்த்து முடிக்கிறதுக்கு எப்படியோ 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் குருக்கள் யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாது. குருக்கள் உன் கஸ்டடியில் தானே இருக்காரு? ஆமையா, மேடை ஏறி மைக் பிடிச்சி கத்து. வேணும்னா என் சொந்த காரை அனுப்பி விடுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தெளிவா சொல்லிட்டு வரியா? டென்ஷன் ஆகாத அன்பு.
ஏற்கனவே எல்லாருக்கும் ஏன் மேல சந்தேகம். இதுல நீ வேற. குருக்கள் என்ன ஆனா எங்க போனான்னு யாருக்கே தெரியும்? புரியுது அன்பு, புரியுது. ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.